ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். இன்னைக்கு வந்து நான் டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல இருக்கேன், பெங்களூர்ல இருக்கேன். வைஃபை கொஞ்சம் அப்படி இப்படி தடுமாறும், அதனால வீடியோ குவாலிட்டி எல்லாம் இன்னைக்கு அவ்வளவு இருக்காது. ஜென்ரலாவே ரொம்ப இல்ல, பட் இன்னைக்கு அவ்வளவு டெஃபினட்டா இருக்காது. அது அனாவசியமான கண்டென்ட். அது எதுக்கு அபட்டமா வெளியே சொல்லிக்கிட்டு ஏற்கனவே நம்ம திட்டு வாங்கிட்டு இருக்கோம், அதுக்கு இதுக்கு சேர்த்தி வச்சு இதுல வேற கொஞ்சம் கம்மியாத்தான் இருக்கும். ஏற்கனவே இருக்காது. 4K இல்லையே, நம்ம என்ன யூசுவலா என்ன 4K அல்ட்ரா ஹெச்டில நம்ம பண்றோம். அதனாலதான் இது வந்து நியூகாசில் ரிவ்யூஸ். நம்ம 4-2 ஜெயிச்சிருக்கோம். கௌதம், என்ன மேட்ச் எல்லாம் பாத்தீங்க? லைவ் எல்லாம் பண்ணீங்க, எப்படி போச்சு? லைவ்ல என் கூட ஒரு 15 பேர் ஜாயின் பண்ணாங்க. ஒரே பண்ணா இருந்துச்சு. அதுல ஒருத்தர் மட்டும்தான் ஆன் சைடு கோலுக்கு ஆஃப் சைடு. யோ சும்மா இரியா, நாங்களே டென்ஷன்ல எல்லாம் உட்காந்துருக்கோம், இங்க ஆஃப் சைடு கொடுத்துருவாங்க. நுண்ணியத்தை வந்து இன்வால்வ் ஆனா அதுல ஆஃப் சைட்ல போய் முடியிருக்கான வாய்ப்புகள்ல நிறைய இருக்கு. அப்புறம் ப்ரோ தெரியாதனமா ஆஃப் சைடுக்கு பதில ஆன் சைடுக்கு பதில ஆஃப் சைடு டைப் படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னாரியோ. யாரியா நீ ஆஃப் சைடுக்கு ஆன் சைடுக்கு அது ஒரு கோலுக்கு பண்ணாரு. சரி தெரியாம பண்ணிட்டேங்க அப்படின்னாரு. ரெண்டாவது கோலுக்கு அதவே பண்ணாரு. டென்ஷனா திட்டிடுவான் பாத்துக்க அப்படின்னு. நானு செம கடுப்பாயிருச்சு எல்லாத்துக்குமே. யாரியா நீ அப்படின்னு. ஏன்னா நுண்ணியத்து இருந்தாலும் அது ஆப்ஷன் இருக்கிற வாய்ப்புகள்ல நிறைய இருக்கு. ஐயோ பண்ணா இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு. ஒரு 5 பேர் 20 பேர் ஜாயின் பண்ணாங்க. பட் போனோம் நம்ம சொல்லவே இல்லை. நானும் சொல்லி ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுதான் ஸ்டேஜ்க்கு மெசேஜ் அனுப்பிச்சேன். ஐயோ நம்ம சொல்லவே இல்லையேங்க நம்ம பண்ண போறோம்னு அப்படின்னு. சோ இந்த தடவை சொல்லிடுறேன், சண்டே நைட் ஆர்சனல் கேம் மறக்காம எல்லாரும் யூடியூப் பக்கம் வந்துருங்கப்பா. தரமான ஒரு ஃபைட் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஆனா இந்த ஆள் வரமாட்டீங்களாப்ல, எல்லாரும் கமெண்ட்ஸ்ல கேளுங்க ஏன் இந்த ஆள் வரமாட்டீங்களாரு. ஆமா என்ன பண்றது, ஃப்ரெண்ட்ஸோட எங்க பெங்களூர்ல இருக்கேன், மேட்ச் எல்லாம் பார்க்க முடியுமா? கரெக்ட்டா அந்த டைம்ல லிவர்பூல் முக்கியமா? லிவர்பூல் தான் டாப். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்ப பார்த்தாலும் இருப்பானுங்க அங்கதான். ஐ அம் ஃப்ரெண்ட்ஷிப் மேன். ஃப்ரெண்ட்ஷிப் மேன் வருவீங்கல்ல 2 மந்த் கழிச்சு. ஏற்கனவே கிளப் டைட்டில் மீங்களா வாயிலே மிதிக்கிறேன். நான் அன்னைக்கு நைட்டு பார்க்கல, அப்புறம் அடுத்த நாள் வந்து அந்த ஹாட் ஸ்டார்ல ஃபுல் மேட்ச் பார்த்தேன். இது பயங்கர டாமினேஷன். ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எல்லாமே, பட் சான்சஸ் எடுக்கிறது செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் தான், ஹாஃப் டைம்க்கு அப்புறம் தான் எடுப்போம்னு ஒரு முடிவு எடுத்து வந்தோம். உள்ள ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எவ்வளவு கொடுத்தாலும் உள்ள மட்டும் போட மாட்டோம்டா. வெளியே அடிப்போம், சைட்ல அடிப்போம், கோல் கீப்பருக்கு நேரம் அடிப்போம், அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுவோம். நான் நெட்டுக்குள்ள மட்டும் நாங்க போட மாட்டோம் அப்படின்னு இருந்தாருங்க. யாபா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இது நம்ம இந்த படத்துக்கு எல்லாம் டீசரும்பாங்க தெரியுமா, அதுதான். டீசர்லயாச்சு ஒரு 2 ஆக்ஷன் பிளாக் ஏதோ ஒன்று வரும், ஸ்லோ மோஷன் ஃபைட் எல்லாம். நம்மளுது நேரா ஆப்பரண்ட் போய் அவன்கிட்ட ஒரு 4 குத்து மூஞ்சில குத்து வாங்கிட்டு திரும்பி நம்ம தவிர வேற எதுவுமே நடக்கல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. என்னடா பண்றீங்க, டென்ஷன் பண்றீங்கடா அப்படின்னு இருந்துச்சு. சத்தியமா முந்தா நேரத்தோட நான் உண்மையை தர முடியிட்டேனப்பா. இனிமேல் என்னாலே டிஃபெண்ட் பண்ண முடியாது. நான் வந்து போன சீசன் எல்லாருமே குறை சொல்லி நான் ஒருத்தன் தான் பரவாயில்லைங்க கொஞ்சம் விட்டுறாங்க, அடுத்த சீசன் வருவாங்க வேற லெவலுங்கன்னு பேசினேன். இனிமேல் என்னால முடியாது. அசிஸ்ட் கொடுத்தான்ல, ஆமா ஆமா அது மட்டும் அப்படியே ஒரு கிழிச்சிட்டாரு. அது ஒண்ண மட்டும் நல்ல வேலை ஷாட் எடுக்கல, அது எடுத்து வச்சிருந்தானா வெளியே போயிருக்கு. நல்ல வேலை அசிஸ்ட் கொடுத்தான் ஒழுங்கா. கடவுளே, அங்க போன போது அவன் ஷாட் எடுப்பான்னு தான் நினைச்சேன். எந்த ஆங்கிள் இருந்தாலும் அடிப்பான்ல. ஆமா அடிப்பான், உள்ளதான் அடிக்க மாட்டான். எந்த ஆங்கிள் இருந்தாலும் அடிப்பான், அதுல பிரச்சனை இல்ல. ஆனா உள்ளதான் அடிக்க மாட்டான் அவன். ஐயோ ரொம்ப மோசம். எனக்கு வந்து என்ன விஷயம் பிடிக்கலன்னா, கிளாப் வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து he is doing really well. நீங்க பாருங்க, அவன் ஷாட் எடுக்க வேண்டிய சமயத்துல வந்து பாஸ் பண்ணி helped us to score a goal. நீங்க எல்லாம் தான் சேர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணு. டே அவன 4 வயசு குழந்தையா, அப்படி வாழைப்பழத்தை உரிச்சு விட்டு இந்தாப்பா இப்படித்தான்ப்பா சாப்பிடணும், இது தெரியுமா, வாழைப்பழத்தை இப்படித்தான்ப்பா கடிக்கணும், 4 வாட்டி மென்னா தான்ப்பா முழுங்கணும் சொல்லிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு கேமுக்கு. இவரு வந்து பரவாயில்ல அடுத்த கேம் பாத்துக்கலாம், பரவாயில்ல அடுத்த கேம் பாத்துக்கலாம், உள்ளே அடிக்க மாட்டாரு. இது நாங்கெல்லாம் சேர்ந்து வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்ம எத்தனை நாளைக்கு பண்றது, எத்தனை சான்ஸ் கொடுக்கறது? சி டு பி ஆனஸ்ட் வந்து ஒரு பக்கம் வந்து இந்த ஜோட்டாக்கு இருக்கேன், ஜோட்டாங்கிற பேரு கேக் போ கண்ட்ரோல் பண்ற மாதிரி பண்ணி அது உள்ள போயிருச்சு. அது அவனுக்கு இருக்கிற கீப்பர் சேவ் பண்ணிருப்பான்னு. அது அவன் அடிச்ச பக்கம் தான் கீப்பர் டைவ் பண்ணான், அது அவனுக்கே தெரியாம உள்ள போயிருச்சு. அவனுக்கு லக்கு ஒரு பக்கம் பீக்ல இருக்கு. இவன் தாவி தாவி குதிச்சு மூஞ்சியில அடி வாங்கி, சோல்டர்ல அடி வாங்கி, முட்டியில அடிக்கிட்டு எப்படி பண்ணாலும் உள்ள போக மாட்டேங்குது. அதனால வந்து ஒரு பக்கம் சீப்பா இருந்தால் இன்னொரு பக்கம் கடுப்பாத்தான் இருக்கு. என்ன அணி தொலைகிறது இவன் வந்து ஒரு பக்கத்துல வந்து பயங்கரமா கேம் பிளேக்கு ஹெல்ப் பண்றான்.
அதுல எந்த டவுட்டும் இல்ல நுனியஸ் பத்தி. லைக் அதர் ஃபேசட்ஸ் ஆஃப் த கேம் எல்லாமே டாப் நாச். இப்ப பாருங்க 25 games he's played, 8 goals 8 assists, nearly 91 minutes 89 minutes 1 goal or assist contribution இருக்கு. That's one a game, at least one assist or one goal கண்டிப்பா இந்த கேம்ல இருக்குங்கிற மாதிரி அவனுக்கு கான்ட்ரிபியூஷன் இருக்கு. பட் for the amount of chances he's getting on the one on one, you need to start finishing on the one on one ஆச்சு. அது அவ்வளவு கஷ்டம் இல்லையே. எப்ப பார்த்தாலும் போறது சைட் ஃபுட்டு கீப்பருக்கு நேரம், சைட் ஃபுட்டு கீப்பர். வேற ஏதாச்சும் ட்ரை பண்ணேன்டா. ஒரு சிப்பு பண்ணு, ஒரு பயங்கரமா அப்படியே பிளாஸ்ட் பண்ணு பால, இல்ல கோல் கீப்பர் ரவுண்ட் பண்ணா போஸ் அடிச்சுட்டு வருவான். அதையும் பண்ண முடியாது. ஐயோ, எனக்கு வந்து என்ன சொல்லி இவனை நான் சப்போர்ட் பண்றது டிஃபெண்ட் பண்றேன்னு எனக்கு தெரியல. அதனாலதான் என்னாலே முடியாதுப்பா, இதுக்கு மேல நீ என்ன பண்ணுமோ பண்ணு, என்னால உனக்கு முட்டு கொடுக்க முடியாது இதுக்கு மேல அப்படின்னு நிலைமைக்கு நான் வந்துட்டேன். ஆமா, இல்ல நுனியஸ்க்கு கிடைக்கிற சான்ஸ் நீ சொன்ன மாதிரி 1 goal or assist ஒரு கேமுக்கு நல்ல நம்பர் தான், இல்லன்னு சொல்லல. பட் அவனுக்கு கிடைக்கிற சான்ஸுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 goal ஆச்சு 2 goal or assist அந்த மாதிரி இருக்கணும் கான்ட்ரிபியூஷன். அவ்வளவு சான்ஸ் கிடைக்குது அவனுக்கு. எதுக்கு இல்ல என்னன்னா இந்த சான்ஸ் எல்லாம் ஹாலண்டுக்கு கிடைச்சா நம்ம சிட்டி எங்கேயோ இருப்பானுங்க. இல்ல ஐ திங்க் நீங்க இது கேள்வி கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். வாட் இஃப் நுனியஸ் பிளேட் ஃபார் சிட்டி அண்ட் ஹாலண்ட் பிளேட் ஃபார் அஸ், சம்திங் லைக் தட். நம்ம ஏற்கனவே முன்னாடி இதை பத்தி பேசியிருக்கோம். அவனுங்க கிரியேட் பண்றதுக்கு வந்து இவ்வளவு மிஸ் பண்ணானா நேரம் பெப்பு தூக்கி பெஞ்ச்ல எப்பவே உட்கார வச்சிருப்பான், அதுல சந்தேகமே இல்ல. ஆமா ஆமா, அப்படி இல்லைன்னா இந்த ரீகோ லூயிஸ் அவனை தூக்கி நான் ஸ்ட்ரைக்கரா போறேன், நீ வா வந்து உட்காருன்னு சொல்லி உட்கார வச்சிருப்பான். See, it is all about confidence. நான் இல்லன்னு சொல்லல. We've been patient throughout the season, last season, which I still feel. நம்ம இந்த கார்வாலியோ வந்து we bought him to facilitate Nunez. That was the only reason we bought Carvalho. Which Carvalho பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு பேத்துக்கு தெரியும், Carvalho did his job. Nunez didn't finish his chances, which is why we had to let Carvalho go, because we figured out that the system wasn't working. Solely because Nunez அவனோட சான்ஸ் பினிஷ் பண்ணல. Nunez வழக்கம் போல அவன் சான்ஸ் பினிஷ் பண்ணியிருந்தாலும் இன்னொரு கார்வாலியோ நம்பர் 10 ரோல் இங்க இருந்திருப்பான், அதுல சந்தேகமே இல்லை. இப்ப பாவம் லோன்ல அனுப்பிச்சுட்டு அந்த லோன் ஒர்க் ஆகாம திருப்பி கொண்டு வந்து இப்ப வேற லோனுக்கு ஃபுல்லப்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவனுடைய வாழ்க்கையை இங்க எடுத்து விட்டாங்க. I'm not trying to pin it on him, but okay, ஒரு சீசன் ஃபுல்லா உனக்கு கொடுத்துட்டோம், இந்த சீசன் ஆச்சு you have to start showing the numbers. உனக்கு சான்ஸ், ஏன்னா நம்ம ரெண்டு பேருமே நுண்ணியஸ் டிஃபெண்ட் பண்ணிக்கோம் நிறைய கேம். டேய் அவனுக்கு நீங்க எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க, கொடுக்காம எப்படா போடுவான்னு சொல்லி நம்ம பேசியிருக்கோம். இப்போ எக்கச்சக்கமா வருது, இப்போ நீ போட மாட்டேங்கிறீங்கன்னா அது எப்படி ஏத்துக்க முடியும்? அண்ட் மோர் சோ பெட்டர் தென் எவர், இப்போ வந்து சாலா இஸ் கோயிங், he has to show if he is really 80 million for the next 1 month. இல்லன்னா I'm not willing to say failed signing, but we are on the borders of a failed signing, to be honest. அந்த அமௌண்ட் ஆஃப் மணிக்கு இல்ல failed in the sense வந்து not in terms of என்ன சொல்றது அவுட்புட். ஏன்னா அவுட்புட் வந்து இட்ஸ் ஸ்டில் a decent output, பட் அவனுக்கு கொடுத்த மணிக்கு வந்து you are expecting ஒரு லூயிஸ் சுவாரஸ், பெர்னாண்டோ டாரஸ் டைப் நம்பர்ஸ். எனக்கு இது ஒரு நல்ல क्वेश्चन இருந்துச்சுங்க. when you are molding a player, basically ஒரு 20 வயசு 21 வயசு 22 வயசு, when you are molding a player, you buy him for 30 million 40 million, கரெக்டா? ஒரு 35 40 ஒரு 25 30, you say நான் 25 தான் வாங்கியிருக்கேன் 30 தான் வாங்கியிருக்கேன், I am going to mold him and I am going to get the best out of him. ஓகேவா? உன்னியஸ் நம்ம வாங்கினதே upfront 75 நினைக்கிறேன், இல்ல upfront 65 something like that, and add-ons 25 something like that, 90 million மொத்தமா or 100 million whatever. When you pay such a high premium price for a striker, are you okay to accept the fact that we are still molding him? I mean இப்போ வந்து like second season I think he should be better than, I mean okay depends. இப்போ அவனுக்கு என்ன வயசாகுது? 22 23 இல்லையா? So I think up to 24 I can give him some leeway basically. 24 years வரைக்கும், ஏன்னா அதுக்கப்புறம் you're entering the prime of your career. அந்த 24 முடிஞ்ச அந்த 25 26 லாம் it's supposed to be your prime. So 24 வரைக்கும் I can say okay still, but year on year improvement இருந்தா maybe that's a good thing, but எவ்வளோ இம்ப்ரூவ் ஆறாங்கிறதும் நம்ம பார்க்கணும். ஸோ லைக் இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரைக்கர் நீங்க வந்து 19 இயர்ஸ்ல வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு வருஷம் சப்ஸ்டியூட் அப்பியரன்சஸ் பண்றான் ஸ்டார்டிங்ல, comes on maybe plays like 10 games, scores 3 goals, okay.
அடுத்த வருஷம் யூ ஷுட் மேபி ஸ்டார்ட் a few games, ஒரு கப் கேம்ஸ்ல ஸ்டார்ட் பண்றது அந்த மாதிரி. ஸோ அந்த ஒரு ப்ரோக்ரஸ் இருந்துட்டே இருக்கணும். And then he should increase his numbers. So by the time he's like 24, you can be like, okay, he should be hitting around 15 goals leagueல மட்டும் a season. So அந்த 38 gamesல he should be hitting around 15 goals and regular start பண்ணணும். Out of 38 games he should be starting at least 30 to 36 without any injuries. நான் சொல்றது. So I don't know, that is my இது of looking at a striker and seeing the progress he has made. அதாவது ஒரே ரோல் அண்ட் இன்னொரு ஃபேக்டர் என்னன்னாக்க he has to be playing and training in that same role for all these years. ஸ்டார்டிங்ல வந்து லெஃப்ட் விங்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் ரைட் விங்கரை மாத்தி அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரைக்கரா மாத்தினாக்க இஸ் டெவலப்மெண்ட் இஸ் இம்பேர்ட். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ராஷ்வர்ட் வந்து ஃபர்ஸ்ட் இங்கிலாந்து செட்டப்க்கு வந்து இங்கிலாந்து இல்ல ஃபர்ஸ்ட் யுனைடெட்ல வந்து when he was coming up எல்லாருமே என்ன நினைச்சாங்க, இவன் வந்து ஹாரிக்கு எனக்கு காம்படிஷனா இருப்பான். ஏன்னா he started as a striker இனிஷியலா ஒரு ஃபியூ கேம்ஸ் வந்து he was playing as a striker அவுட் அண்ட் அவுட். அப்புறம் வந்து அவனை தூக்கி ரைட் விங்ல போட்டாங்க, அப்புறம் தூக்கி லெஃப்ட் விங்ல போட்டாங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ராஷ்வர்ட் வந்து இஸ் அ லெஃப்ட் விங்கர் who can finish ஓகே, ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஃபினிஷ் பண்ணுவான். பட் இஸ் நாட் ஒரு அவுட் அண்ட் அவுட் இஸ் நாட் லெஃப்ட் விங்கர், அவுட் அண்ட் அவுட் இஸ் நாட் ஸ்ட்ரைக்கர். அதாவது இஸ் அன் இன்பிட்வீன் பிளேயர் மாதிரி ஆயிடுச்சு இப்போ அவனுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் ஆகும் டெவலப் பண்ணாம இருந்தா. ஐ டோன்ட் நோ, ஐம் வில்லிங் டு லிவ் வித் இந்த க்ரோயிங் பெயின்ஸும் பாங்க இங்கிலீஷ்ல. I'm willing to live with this, but ஆனா இயர் ஆன் இயர் he has to improve, and by next year I think நமக்கு ப்ராப்பரா தெரியும். ஐ திங்க் இப்போவே ஓரளவுக்கு தெரியுது. பட் இந்த ஆஃப் சைடு அதெல்லாம் if it doesn't go down, இந்த ஆஃப் சைடு சான்ஸ் 1-on-1 ஃபினிஷ் பண்ணாம இருக்கிறது, if it doesn't go down by next season நாக்க, then I think for the amount of money we paid him, he is a failed signing. He might still be a good striker, இல்லன்னு சொல்லல, பட் ஒரு லிவர்பூல் லெவலுக்கு இல்ல ஃபார் எக்ஸாம்பிள். அதுதான் சொல்ல வந்தேன். இல்ல, எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் கோலே he was millimeters on side ன்னு நினைக்கிறேன். I was less than a millimeter on side. எனக்கு அந்த கோல் உள்ள போகும்போது ஆஃப் சைடு தான். டவுட்டே இல்ல, ஆஃப் சைடு தான். நுனியஸ் தானே. அதுதான் எனக்கு தோணுச்சு. Yeah, but I mean finally we broke the deadlock 1-0 and then we got one foothold of the game. 1-0 வந்ததுக்கு அப்புறம் வந்து எஸ் ஒரு unnecessary, ஐயோ இது எப்படி சொல்றது, ரிமெம்பர் மேன் சிட்டி கேம், சேம் திங் ஹேப்பன். ட்ரெண்ட் ஷோபஸ்லைக்கு ரெண்டு பேர் நடுவுல அதே பிளாட்டானு. அங்கிருந்து உள்ள வந்து ஒரு பாஸ் டு தி ஸ்ட்ரைக்கர், ஹாலண்ட் ஸ்கோர்ட். அங்கிருந்து உள்ள வந்து பாஸ் டு ஈசாக் ஸ்கோர்ஸ் அவுட் ஆஃப் நோவர். அது எப்பறா அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே அந்த கேம்ல தான் நடந்துச்சு. அட்லீஸ்ட் சட்டை பிடிச்சி இழுத்தாச்சு நிப்பாட்டுங்கிறாங்க. அதுவுமா கஷ்டம். It was an easy, அதாவது கார்டன் வந்து அப்படி தலையை தூக்குனா லிட்டரலா அவனுக்கு தெரியும் ஆப்ஷன். ஒன்னும் ஒரு he didn't have to work hard அந்த அசிஸ்டுக்கெல்லாம். ஆண்டனி கார்டன் தான் அது ஆமா, he didn't have to work hard அந்த அசிஸ்டுக்கு. ஸோ அதுதான் அட்லீஸ்ட் ஓகே கோல் போடுறாங்க ஓகே, பட் இவ்வளோ ஈஸியா போட்டாகணுமா? கொஞ்சமாச்சும் அவனுக்கு ஏதாச்சும் ட்ரபிள் கொடு, ஏதாச்சும் டேக்கிள் பண்ணு, ஒரு எல்லோ கார்டு எடுத்துக்கோ, ஏதாச்சும் பண்ணு. லைக் அண்ட் ஒரு பொசிஷனிங் நீங்க சொன்ன மாதிரி அந்த சோபோஸ்லை அண்ட் ட்ரெண்ட்டுக்கு நடுவில் அது எப்படி அது இன்னும் தப்பாகுதுன்னு எனக்கு தெரியல. லைக் ஒரே மிஸ்டேக் ரிப்பீட் ஆகுது, எப்படி ஆகுதுன்னு தெரியல. இல்ல, ஐடியலி we are all taught to push the attacking man towards the touch line when we play football. When we are taught how to play football, இதெல்லாம் பேசிக்ஸ். உள்ள வர விடாத, வெளியே தள்ளிட்டு போ, அவன் அங்கிருந்து கிராஸ் தான் பண்ணும், நம்ம ஆட்கள் உள்ள இருந்து பாத்துப்பாங்க. இது பேசிக் சிம்பிள் விஷயம். இது உள்ள மட்டும் அவனை எடுத்துட்டு வர விடாத. உள்ள அவன் எடுத்துட்டு வர மாதிரி தெரிஞ்சதுன்னா do a tackle, do a soft tackle, do something, pull a shirt. If you're not able to go get to him, do something to stop the play. இதுதான் பேசிக் திங். சரி, மேன் சிட்டியில வந்து ரெண்டு பேரும் பார்க்கல, நடந்துருச்சு, ஓகே. திருப்பியுமா அதே ரிப்பீட்டட் பேட்டர்ன், எந்த சேஞ்சும் இல்ல. அது எப்படி ரெண்டாவது வாட்டி நடக்க முடியும்? எனக்கு அந்த கோலை பார்த்தவே கதை ஞாபகம் திரும்பியுமாடா அப்படின்னு. அண்ட் பை த வே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சோபோஸ்லை வாஸ் பத்தட்டிக். எத்தான தடவை பால கொடுத்தான், எத்தான மிஸ் பாஸ். ஐயோ, I am failing to understand why he was bought right now. And to a certain extent I understand why he is going through this phase. ஏன்னா நம்ம ரைட் சென்டர் மிட்ஃபீல்ட்ல யார் விளையாண்டாலும் will go through this phase simply because Trent is inverting. Szoboszlai and Salah have to drop back. There is no other go. நம்ம ட்ரெண்ட் இன்வெர்ட் பண்ண வைக்கிறதுனால Szoboszlai is our scapegoat. அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா we will come to Curtis Jones later, but we saw what Curtis Jones is able to do when he is playing little further advanced on the other side. அதைத்தான் Szoboszlaiயும் பண்ணணும். பட் ட்ரெண்ட் இப்படி ஆடுற ஒரே காரணத்தினால Szoboszlai has to drop back, but that doesn't justify you giving away thousands of balls to the opposition. அதுதான்
இட் வாஸ் அ பத்தட்டிக் கேம். யூ குடன்ட் கேரி த பால். நீ போட்ட எல்லா பாஸும் ஒன்னா நம்மளுடைய பிளேயருக்கு ஷார்ட்டா போய் முடிஞ்சுது, இல்ல ஆப்பனண்ட்டுக்கு நேரா போய் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. இட் வாஸ் லைக் ஹி வாஸ் கம்ப்ளீட்லி லாஸ்ட் இன் த கேம். டேய் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஹோப்ஸ்லை பார்த்து. ஆமா இல்ல இது வந்து இஸ் கோயிங் த்ரூ அ ரன் ஆஃப் வெரி பேட் ஃபார்ம். ஒன்றும் இல்ல இப்போ என்னன்னு சொல்ல தெரியல. பிகாஸ் he started the season off so well. ஓகே அவனோட ரோல் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. பட் அது அதான் நீங்க சொன்ன மாதிரி it doesn't explain why he is giving away the passes. அந்த மாதிரி வந்து இப்போ கிடைச்சா நியூகாசலுக்கு போகுது, லாஸ்ட் கேமும் அப்படிதான், ஆர்சனல் கேமும் அப்படிதான். லைக் எல்லா கேமுமே ஒரே மாதிரி அவன் வந்து இஸ் ஜஸ்ட் கிவிங் த பால் அவே. இந்த அடா வச்சுக்கோ, நான் ஒரு தர்ம பிரபுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்கான் பால. ஆமா பெரிய பெரிய ஆளு இவரு. அப்படியே பாலை கொடுத்துட்டு அவனுங்க அதுலதான் கவுண்டர் எல்லாம் வேற பண்றானுங்க. டேய் பாலை கொடுத்து அட்லீஸ்ட் பின்னாடி உள்ள போய் நிப்பாட்டுற வெளியே வச்சு பாடுறான். அங்க போய் நின்று வேடிக்கை பார்க்க ஒருத்த என்ன உள்ள போறான் அப்படின்னு நின்று வேடிக்கை வேற பாக்குறது. ஏன்டா டார்ச்சர் பண்றீங்க அப்படின்ட்டு இருந்துச்சு. பட் இட் பிகேம் 1-1 அண்ட் தென் எனக்கு அப்பவே செம்ம கடுப்பு. டேய் ஒண்ணுமே இல்லாம கஷ்டப்பட்டு கோலை போட்டு இப்படி சிம்பிளா கன்சீட் பண்றீங்களாடா அப்படின்ட்டு இருந்துச்சு. அண்ட் தென் நம்மளுடைய கிளாசிக் பர்ஃபார்மர் கேம் ஆன் த பிட்ச். அப்பவே ரைட் ஓகே அட்லீஸ்ட் ஒன் கன்ஃபார்ம் அப்படிங்கறதுல தெளிவா இருந்தேன். ஆனா மிஸ் ஆகி போச்சு. என்னன்னா அந்த ரெண்டாவது கோலுக்கு வந்து ஷூட் பண்றதுக்கு மேல அசிஸ்ட் செம அசிஸ்ட். அது அந்த ஒரே கிளான்ஸ்ல வந்து ஹி சா கர்டிஸ் ரன்னிங். அந்த ஒரு கிளான்ஸ் தான் பார்த்தான். ஓகே இவன் ஓடுறான், நம்ம கிராஸ் பண்ணி விட்டுறான்னு. உண்மையாங்க when we bought him for 30 million 35 million from Wolves man. ஆமா 8 காலையில 8 மணியிலிருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் FIFA ஆடுவேன். அடுத்த நாள் காலையில எழுந்திருச்சு வந்து 2 கோலை போடுவேன், திரும்பி போய் ரிகவரி முடிச்சுட்டு FIFA ஆடுவேன். இதுதான் என் லைஃப் அப்படின்னு அவன் தெளிவா இருக்கான். வருவேன், கோலா போடுவேன், அசிஸ்ட் கொடுப்பேன், பெனல்டி வின் பண்ணி கொடுப்பேன், போய் FIFA ஆடுவேன். அவ்வளவுதான். நோ நோ ப்ராப்ளம்ஸ் மேன் இஸ் என்ஜாயிங் ஹிஸ் லைஃப். அதாவது சாலா இருக்கிற ஒரு டீம்ல வந்து லிவர்பூல் ஃபேன்ஸ் எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு ஜோட்டாரா வேணும்னு சொல்ல வைக்கிற அளவு கொண்டாட்டான் பாத்தீங்களா, அங்க நிக்கிறான். ஆமா ஆமா ஆமா. பட் சாலா பத்தி பேசுவோம். அந்த பெனல்டி மிஸ் என்ன, அதுக்கப்புறம் பெனல்டி ஸ்கோரும் பண்ணா ஜோட்டா வாங்கி கொடுத்த பெனல்ட்டிய. ஐ டோன்ட் நோ பெனல்டி மிஸ் உங்களுக்கு என்ன தோணுது? இப்போ ரீசெண்ட் டைத்துல நிறைய ஆற மாதிரி இருக்கும் சாலாட்ட இருந்து லாஸ்ட் ஒரு 2 சீசன்ஸா. எனக்கு அவன் பெனல்டி அடிக்கும் போதே நான் லைவ்ல சொன்னேன், எனக்கு என்னமோ மிஸ் பண்ணுவான்னு தோணுது. கருமம் என்ன தோணுது மிஸ் பண்ணிட்டேன். அதையே ஒன்னா நேரா அடி இல்ல கார்னர்ல அடி. நேராக்கும் கார்னருக்கும் நடுவுல அடிக்காதரா. நேராவும் அடிக்கல கார்னரையும் அடிக்கல, அதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவுல நேரா கீப்பர்ட்ட. டே என்னடா பெனல்டி. சரி அவன் தான் அப்படி அடிச்சானே, நம்மளுடைய பெஸ்ட் ஃப்ரீ கிக்கர் கார்னர்லயே தான் அடிப்பாரு, டாப் பீன் தான் வடவாட வராமா. ஐயோ அது நீ டச் பண்ணிருந்தா கூட உள்ள போயிருக்கும்டா. அது ஸ்லைஸ் பண்றேன்னு சொல்லி சின்ல வாங்கி 6 ட்ரெண்ட் வந்து அடிச்சான்ல ரீபவுண்ட். ஆமா ஏங்கடா இப்படி தம்சம் பண்றீங்க வத்தாப்ல அப்படின்னு தான் இருந்துச்சு. அதுல we have penalty takers. So இப்போ வந்து I think obviously Szoboszlai starts to take the penalties நினைக்கிறேன், because Salah has gone இந்த மாசம். ஆனா அவன் லக்குக்கு பாருங்க இந்த மாசம் போற பெனல்ட்டியே வராது, ஏன்னா சாலா இல்ல. ஐ திங்க் ஜோட்டா வந்து எடுப்பான்னு எனக்கு தோணுது. இல்லைங்க, ஐ திங்க் டெசிக்னேட்டட் பெனல்டி டேக்கர் Szoboszlai. he scored 14 out of 15 நினைக்கிறேன் இது வரைக்கும். அப்படியே சரி ஓகே. So I think it will be Szoboszlai தான். அந்த டிபார்ட்மெண்ட்ல we are good. Szoboszlaiக்கு அப்புறம் நுனியஸ் நினைக்கிறேன். நுனியஸ் டேக்ஸ் பெனல்டிஸ். ஏன்னா அந்த ஒரு கப் கேம்ல கூட நுனியஸ் தான் எடுத்தான் இந்த ஸ்டார்டிங் ஆஃப் தி சீசன்ல. சம்திங் ஏதோ ஒரு கப் கேமோ யூரோப்பா லீகோ அதுல எடுத்தான். ஜோட்டா ஆல்சோ டேக்ஸ் குட் பெனல்டி. ஒரு 4 சாலிட் பெனல்டி டேக்கர் இருக்கானுங்க, அது ஒரு விஷயம் நல்லது. அந்த 4ல ஒருத்தன் ஃப்ராட் பண்ணிட்டு இருக்கான் 2 சீசனா. அந்த நாயை பிடிச்சி 4 ஷாட் ஆத்துறோம்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அவுட்ஸ்டாண்டிங் கேம், 2 கோல்ஸ், ஒரு பயங்கர அவுட் சைட் ஆஃப் ஹிஸ் லெஃப்ட் ஃபுட்ல இருந்து ஒரு அசிஸ்ட், அதுதான் கேக்போ வந்து வேற லெவல் பினிஷ். அதெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. ஆமா ஏன்னா அவனுக்கே தெரியாது. ஆமா இது வந்து ஃபிர்மினோட நோ லுக் ஃபினிஷ் மாதிரி, இது வந்து நோ நாலேஜ் ஃபினிஷ். இது அவனுக்கே எங்க போகுது நோ நாலேஜ் நோ டச் ஃபினிஷ். எங்க டச் பண்ணி எங்க போகுதுன்னு தெரியாம ஆப்போசிட்ல போச்சு. அவன் உள்ள போயிருச்சு. ஐயோ கோல் போல செலிப்ரேட் பண்ணல, அவன் போறான். டே எங்கடா, அதுதான் சொல்ல வரேன். அவனுக்கு இருக்கிற லக்குக்கு எங்க அடிச்சாலும் அது உள்ள போகுது. நம்பாலும் முக்குன்னு முக்கி படுத்தெல்லாம் அடிக்க பாக்குறான், உள்ள போக மாட்டேங்குது. ஆமா இல்ல எனக்கு ஒரு கேள்வி, அந்த மாதிரி ஒரு கோல் அடிச்சா வெக்கமே இல்லாம எப்படி செலிப்ரேட் பண்றானுங்க?
ஆள் உள்ள போறதா எங்களுக்கு கணக்கு. இந்த மாதிரி கிராஸ் கொஸ்டின் எல்லாம் கேட்டா அப்புறம் நல்லா இருக்காது பாத்துக்கங்க. பால் உள்ள போச்சா இல்லையா, அது எப்படி உள்ள போனா இந்த செலிப்ரேஷன் இந்த மாதிரி அந்த மாதிரி போச்சுன்னா சரி, போய் வந்து ஒரு கை தட்டுற அதோட நிறுத்திக்கணும். அதெல்லாம் இப்படி கையை இப்படி பிரித்து போய் செலிப்ரேட் பண்றது அதெல்லாம் எதுக்கு? என்ன எங்களுக்கு தெரிஞ்சது ஒண்ணுதான், அது எப்படி உள்ள போச்சுன்னு எங்களுக்கு இன்னும் தெரியல. கையை தூக்கிடுவோம், அக்செப்ட் பண்ணா பண்ணிக்கிங்க, இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்னு அவன் போய் நின்னுட்டான். என்ன பண்றது இதுக்கு? ஆமா ஆமா. அப்புறம் அவங்களோட செகண்ட் கோல் பாட்மன், ஐ திங்க் அப்போ வந்து நம்ம ஆட்களுக்கு வந்து திமிரு வந்துருச்சு. ஒரு நாயும் போய் பக்கத்துல கூட நிக்கல. 3-1 லீட்ல இருக்கும், இதுக்கப்புறம் இவனுக்கு வந்து கிழிச்சிருவானுங்களா அப்படிங்கிற மாதிரி தான் ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் பிஃபோர் த கார்னரே அப்பவே நினைச்சேன், இவனுக்கு வேற திமிர்ல ஆடுறானுங்களே, இவனுங்க நம்பி இன்னொரு கோல் போட்டானு முடிஞ்சு போயிருமாட்டிருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். போட்டான் கார்னர்ல. There was no one near. ஜோட்டா தான் நின்னா கீழே. ஐயோ என் மேல குதிச்சாம்பா அப்படின்னு. ஐயோ அத பார்க்கும்போது என்ன பண்ணுவான், அதான் அவன் மலைப்பாடுமா இருக்க, நம்மளால கீழே நின்று ஐயோ என் மேல குதிச்சாண்டா அப்படின்னு காமெடியா இருந்துச்சு. பட் ஐ மீன் எஸ் இட் பிகேம் 3-2. அதுக்கப்புறம் வந்து மெக்காலிஸ்டர் அவுட்ஸ்டாண்டிங் பாஸ் டு ரிலீஸ் ஜோட்டா. ஆமா ஆமா. then he got the penalty. ஐயோ அதுக்கு எவ்வளவு பேக்லாஷ் அந்த பெனல்ட்டிக்கு. VAR லிவர்பூல் சப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஆச்சா பட் ஹேய் தேர் இஸ் 100% கான்ட்ராக்ட்ரா. அவன் அந்த ஒரு ஸ்டெப் எடுத்துட்டு விழுந்தா என்ன, 2 ஸ்டெப் எடுத்துட்டு விழுந்தா என்ன, இதுவே வேற இடத்துல வந்து ஃபவுல் பண்ணி ரெஃப்ரி would have played advantage, இல்லைன்னா இஸ் கோயிங் டு bring it back for the foul. இதுவும் அதே தானே, என்ன டிஃபரன்ஸ்? எந்த டிஃபரன்ஸும் இல்ல. அதை புரிஞ்சுக்காம 4 பேர் கிளம்பிட வேண்டியது. எல்லாமே பரவாயில்ல. இந்த ஆலன் ஷியரர் எல்லாம் சொல்றான் பாத்துக்குங்க, இட் இஸ் a effing disgrace அப்படின்னு. ஐயோ நீ பண்ணாததா? அவன் சொல்றதெல்லாம் வந்து நம்பவே கூடாது. இதே வந்து நான் சொல்றேன், அந்த ஹாரிகேன் டாட்னம்ல இருக்கும்போது ஹாரிகேன் இதை பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி has been very smart. பால் வந்து வெளியில போறதுன்னு தெரிஞ்சு அவன் வந்து விழுந்துட்டான், ஏன்னா அவனுக்கு தெரியும் அது ஃபவுல் அப்படி தேய்ச்ச அப்படியே மாத்த வேண்டியது, யூட்டர்ன் அடிக்க வேண்டியது. அதான் கிளியர்லி எக்ஸ்பெக்டட். எனக்கு ஓகே இந்த கேம் முடிஞ்சது, we were completely dominant from start to finish. We had 34 shots, 15 shots on target, 60% possession, 500 பாஸ், எல்லாமே இருந்துச்சு. சரியா அந்த கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இந்த ஸ்கை ரிப்போர்ட்டர் வந்து போய் அவங்க கோல் கீப்பர் டுப்ராவ்காட்டியும் எடி ஹவுட்டியும் போய் do you think you were hard done by the referee decisions அப்படின்னு கேட்டாங்க. they were done throughout the game. Liverpool completely dominated with the record XG 7.53 or 7.83. இது வரைக்கும் no one has had such an XG in any Premier League game. அப்படி இருந்துட்டு நீ போய் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல ரெஃப்ரிங் வந்து அந்த பெனல்டி டிசிஷன்ஸ் லிவர்பூலுக்கு கொடுத்தனாலதான் வந்து நீங்க தோத்துட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? வாட் சார்ட் ஆஃப் கொஸ்டின் இஸ் தட் டு ஆஸ்க்? நீ உண்மையா ஃபுட்பால் தெரிஞ்சு அங்க போய் ரிப்போர்ட்டரா நிக்கிறியா, பிரஸ் எடுக்கிறியா, இல்ல உனக்கு வந்து கிளிக் பை டைட்டில்ஸ் வேணும், யாராச்சும் ஏதாச்சும் சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்காக போய் நிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. Absolute stupidity to have such a reporter press conference right after the game. It was pathetic. I mean சொல்றதுக்கே இல்ல. பட் ஆனா இவன் சொன்னா டுப்ராவ்கா அதுக்கப்புறம் சொன்னா வந்து there was contact வந்து அவனும் சும்மாலாம் டுப்ராவ்கா சொன்னா. அட்லீஸ்ட் அவனாச்சும் ஒழுங்கா சொன்னா. ஸ்கைட்ட சொன்னா வேற யார்கிட்ட சொன்னான்னு எனக்கு தெரியல. பட் அது சொன்னா அட்லீஸ்ட் இந்த மாதிரி கான்டாக்ட். ஸ்கைட்ட வந்து என்ன சொன்னானா, I was trying to take my hand away, I wasn't sure if there is contact, but it is the referee's duty to make the decision and he made a decision and we have to accept it அப்படின்னு சொன்னா ஸ்கைல, which I think is fair. இப்ப if he isn't sure, at least he didn't say நான் தொடவே இல்ல, அவன் அப்படி விழுந்துட்டான் அப்படின்லாம் சொல்லலையே. That is good. He said I was trying to take my hand away, there is a possibility or I'm not very sure that I caught him or not, but the referee made a decision and we have to accept it அப்படின்னா. எனிவே ஜோட்டா was through on goal. அந்த அவனுக்கு வந்து அந்த ஒரு டச்ல அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, அவனுக்கு மீதி 2 பேர் டிஃபெண்டர்ஸ் வந்துட்டாங்க, நம்ம எப்படி ஷூட் பண்ண முடியாது, கோயிங் டவுன் இஸ் பெட்டர் அப்படின்னு. வாஸ் தேர் கான்டாக்ட்? 100% தேர் இஸ் கான்டாக்ட். ஒரு ஸ்டெப்போ 2 ஸ்டெப்போ 4 ஸ்டெப்போ கழிச்சு உளுந்தாலும் அது பெனல்டி தான். கான்டாக்ட் இருந்துச்சு இல்ல, பேசிக்கலி அவ்வளவுதான், முடிஞ்சது. கேட்டா லிவர்பூலுக்கு வந்து VAR சப்போர்ட் பண்ணாடே, இதுக்கு VAR சம்பந்தமே இல்லடா, ஆன்ஃபீல்ட்லயே பெனல்டின்னு கொடுத்துட்டாங்கடா. என்னமோ VAR மாத்தி பெனல்டின்னு கொடுத்த மாதிரி
ரெண்டு கோலுக்குமே அதிசயமா ஆந்தனி டெய்லர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணா. அதாவது கேம்ல வந்து ஜோலன்டன் WWE எல்லாம் ஆனா அதெல்லாம் பாக்கல, அதெல்லாம் ஓகே தான். பட் ஸ்டில் 2 பெனல்டி கொடுத்திருக்கானே, அதுவே பெரிய விஷயம் தான். ஆமா 3 பெனல்டி இல்ல 2 பெனல்டி 3ன்னு சொல்லுவாங்க. 2 பெனல்டி தான் கரெக்ட். 2 பெனல்டி. ஆமா பட் எனிவே என்ன பண்றது. எனிவே 3 points 4-2 win. அப்புறம் எண்டோ அண்ட் சலா அவங்க 2 பேரும் இப்ப கிளம்பிட்டாங்க. எண்டோ வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த கேமும். I thought he played quite well in the game. Yeah, I think Endo controlled the tempo. Salah was the main, but I feel Curtis Jones was outstanding in the game. Curtis Jones was simply superb. I mean, நிறைய தடவை அவனை டிராப் பண்ணிருக்கோம் ரீசன்ட் கேம்ஸ்ல எல்லாம். We've not gone with starting him எல்லாமே, but he's pretty much shown what we missed after we sold Wijnaldum. அது வந்து but I think he's making more runs than Wijnaldum, at least to get into the box, to be at the end of finishing chances எல்லாமே. Curtis Jones is making that extra runs and it's so good to and nice to see such a player coming up. இதுல நடுவுல Mikel Arteta wants Curtis Jones, right? Thank you வெளியே வந்து நியூஸ் சொன்னதுக்கு thank you. ஆமா எனக்கு புரியல, அவங்ககிட்ட ஆல்ரெடி ஸ்மித் ரோ இருக்கான். அவனும் வந்து he can play அதே ஆல்மோஸ்ட் அதே பொசிஷன் தான் அவனும் ஆடுவான். கர்டிஸ் மாதிரி தான். அவனே இப்போ கேம் டைமுக்கு அவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றான். இதுல கர்டிஸ் அங்க போய் என்ன பண்ண போறான்? கர்டிஸ் அங்க போய் என்ன பண்ண போறாங்கிறது உங்களுக்கு பிரச்சனை இல்ல, நம்ம கொடுத்தா தானே. இவரு நினைப்பானா இன்னொரு ஃப்ராடு வேலை பண்ணாரு ஃபுல்லம் கூட, இன்னொரு லாஸ். அது ஜாலியா இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சமாடா பேச்சு பேசுனீங்க. சாலா இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல், சாக்கா இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு சாலா, சலீபா இஸ் ஜஸ்ட் ஆல்மோஸ்ட் டச்சிங் வேன் டைக்கு, ராயாலா ஆலிசனுக்குலாம் மேல அப்படின்னு டச்சிங் வேன் டைக்லாம் இல்ல. இஸ் தி பெஸ்ட் டிஃபெண்டர் கரண்ட்லி இன் தி பிரீமியர் லீக். இஸ் தி ஏதோ ஒரு சேனல்ல நான் பார்த்தேன், சலீபா இஸ் தி ஒன்லி வேர்ல்ட் கிளாஸ் டிஃபெண்டர் இன் தி பிரீமியர் லீக் ரைட் நவ. ஓகே, எல்லாம் வேணும் உங்களுக்கு, ஒண்ணுமே இல்ல. டெக்லன் ரைஸ சைன் பண்ணிட்டு போட்டா ஆட்டம் இருக்கே முதல் 10 கேமுக்கு. ரைஸ் இஸ் எவ்ரிவேர், அவன் தான் ப்ராப்பர் ரோல்ஸ் ரைஸ், அவனை தாண்டி போகவே முடியாது. என்னன்னா பேச்சு, தாங்க முடியல. அதாவது டைட்டில் சேலஞ்சிங் சீசன்ல ஹோம் லாஸ் டு வெஸ்ட் ஹாம், அவே லாஸ் டு ஃபுல்ஹாம். எனக்கு இன்னுமே அந்த ஸ்பர்ஸ் கேம்ல நம்ம தோத்ததை என்னால எடுத்துக்க முடியலப்பா. அதை இன்னும் டிராப் பண்ணிதான் வச்சுக்கோங்க, எல்லாருமே கப்பு சொப்புன்னு உட்காந்துருப்பானுங்க. ஐயோ 20 கேம் ஆயிடுச்சு, இவனுக்கு இன்னும் ஒண்ணு கூட தோக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கப்பு சொப்புன்னு உட்காந்துருப்பானுங்க. அது ஒண்ணுதான் மிஸ் ஆகி போச்சு. ஆமா, அதுவும் நம்ம தப்பு இல்ல. அதான் basically that's where right. And another huge shout out to Diaz for the first time in a very long time. First half Diaz did what we bought Diaz to do. He took on players. சும்மா அங்க ஒரு பிளேயர் இருந்த மாதிரியே தெரியாம அழகா பிரீஸ் பண்ணிட்டு போனோம். டே இதை தாண்டானாங்க கேக்குறோம் அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. அழகா சூப்பரா ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா Diaz. பால் அவன்ட்டு கொடுத்தாலே எடுத்துட்டு ஓடு, முன்னாடி ஆள் நிக்கிறான் ஆள் இல்ல, எல்லாம் தாண்டி சகட்டுக்குன்னு ஓடுனா. செம்மையா இருந்துச்சு டியாஸ பாக்குறதுக்கு இந்த கேம்ல. நான் நினைச்சிட்டு இருந்தேன், அப்பா கரெக்டான டைம்ல சாலா போகும்போது இவனாச்சும் கொஞ்சம் பாமுக்கு வர மாதிரி தெரியுதே அப்படின்னு சந்தோஷமா இருந்துச்சு டியாஸ் பார்க்கும்போது. ரியலி குட் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஹிம் டு. ஆமா லூயிஸ் டியாஸ் வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ். ஜெனரலாவே ஐ தாட் வி பிளேட் ரியலி வெல் இந்த கேம்ல ஓவராலா. பட் இப்போ அடுத்த 1 month or so அதுக்கு வந்து எண்டோவும் இருக்க மாட்டான். எண்ட் கரெக்டா ஃபார்முக்கு வரும்போது தான் எண்டோ ஜப்பானுக்கு போறான். அண்ட் எனக்கு அது கூட இல்லைங்க, மெக்காலிஸ்டர் ஆடும்போது எண்டோ டிட் பிளே வெல். Endo started playing well, McAllister was injured. McAllister comes back, Endo goes down. ஒரு கேம் Endo in 6, McAllister and Shobas like பாக்குறதுக்கு விடுறீங்களாடா நிம்மதியா, ஒரு கேம் கூட விட மாட்டேங்கிறீங்களா அப்படின்னு எனக்கு. I mean hopefully Endo comes back the way he goes and he starts up. I think he's understood what he needs to do now and that is why he's playing well. ஆமா முதல்ல வந்து I think he felt என்ன இவ்வளவு ஸ்பீடா ஓடுறானுங்க, இவங்க எப்படி பிடிக்க முடியுமான்னு தெரியல. ஐ திங்க் இஸ் இம்ப்ரூவ்ட் இஸ் பொசிஷனிங். அவ்வளவு ஸ்பீடா ஓட தேவையில்ல, இங்க நின்னா இங்க டக்குன்னு போய் கட் அவுட் பண்ணி முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி he understood what he needs to do. இதுக்கு வந்து you don't need skill, இதுக்கு வந்து you need game understanding basically.
இதுக்கு வந்து ஸ்கில் தேவையில்ல. யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தி கேம். யூ நீட் டு பிரிடிக்ட் வாட் வில் ஹேப்பன் 3-4 ஸ்டெப்ஸ் இன் அட்வான்ஸ். இந்த சென்ஸ் வந்துருச்சுன்னா உங்களுக்கு எங்க போயிட்டு திரும்பி வந்தாலும் ஸ்கில் பெருசா தேவையில்லை, டெவலப்மெண்ட் தேவையில்ல. இது மைண்ட்ல ஏறிச்சா ஓகே இந்த டீம் இதுதான் பண்றாங்கப்பா, நம்ம ரோல் இதுதான், இதை பண்ணிட்டா போதும், அவ்வளவுதான். ஃபெபினியோக்கு என்ன பெரிய ஸ்கில் இருந்துச்சு? His main thing was he knows where the ball is going to go next. That will come when you understand the game. So I think pretty good game. First fixture start ஆகிறதுக்கு முன்னாடி we were table toppers December 14th. January 3rd, 20 days and 4 game weeks later we are still top. Incredible. But ஆனா இந்த next 1 month நினைச்சாதான் கிடுகிடுன்னு நடக்குது. பாப்போம். I think February 12th or 15th they are back after Burnley game நினைக்கிறேன். So அது வரைக்கும் we play some 8 games or something. அதுல வந்து Arsenal and Chelsea அதுதான் மிகப்பெரிய games. Apart from Arsenal this weekend, மறுபடியும் இந்த Premier League we play Arsenal and Chelsea. Those two are the biggest games. Chelsea at home, Arsenal away. So and it's also back-to-back games. So அதனால we have to somehow negotiate those two games அப்படிங்கறதான் biggest விஷயம். But I somehow have hope that these players can still do a job. இப்போ இந்த லாஸ்ட் ஜென்ரலா பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேருமே இந்த லாஸ்ட் 4-5 கேம்ஸ்க்கு முன்னாடி ரொம்ப நம்ம கேம் பிளேவே இல்லைன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். பட் இந்த லாஸ்ட் 4-5 கேம்ஸ் we are much better. அந்த வெஸ்ட் ஹாமோட கப் கேம்ல ஆரம்பிச்சதுல இருந்து we are so much better in creation. We know what we are doing. We didn't take chances, but first எல்லாம் கிரியேட்டே பண்ண மாட்டோம். அட்லீஸ்ட் இப்போ வந்து கிரியேட் பண்ணி எடுக்க மாட்டேங்கிறோம். சோ அதான் நீ சொன்ன மாதிரி வெஸ்ட் ஹாம், ஆர்சனல், அதுக்கப்புறம் வாட்எவர், அதுக்கப்புறம் என்ன 2 கேம் ஆடி இருக்கோம். அதுக்கப்புறம் ஆர்சனலுக்கு அப்புறம் அவே கேம் 2-0 ஜெயிச்சோமா, அது எங்கது சம்திங் ஃப்ரெண்ட்லி. அதுக்கப்புறம் இப்போ நியூகாஸ்ல். எனிவே இப்போ அடுத்தது FA கப் ப்ரீவியூ, ஆர்சனல் கேம். என்ன எதிர்பார்க்குறீங்க? ஆர்சனல்ட்ட இருந்து ஒரு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்குறீங்களா? எப்படி? They have to. I think for now நமக்கெல்லாம் ப்ரெஷரே இல்லை. See, it's Arsenal home, நமக்கு அவே கேம் தான். But more than pressure and everything else, their fans are going against Arteta now. In the last 2-3 games பார்த்துட்டு வந்து இதுக்கு தாண்டா ஆர்டெட்டாவே வேண்டான்னு சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் சுத்திட்டு இருக்கானுங்க. அதனால Arsenal have to show something. For sure their main team will play. Straight up main team will play. அதுல இருந்து சந்தேகமே இல்லை. ஏன்னா அவங்க வந்து they played their last game on 30th நினைக்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் ஆடணும், அவங்க 30th ஆடினாங்களா இல்லை நமக்கு அப்புறம் ஆடினாங்களா ஞாபகம் இல்லை. நமக்கு முன்னாடி தான் ஆடினாங்க கரெக்டா, நம்ம தான் அப்புறம் ஆடணும். ஸோ அவங்க 30th ஆடி இருக்காங்க. அதுக்கப்புறம் they're playing only on what the 7th. That's solid 1 week rest. கண்டிப்பா full main team will play. அதுல சந்தேகமே இல்லை ஆர்சனல்ட்ட. And I don't know about us, யார் ஆடுவா? ஏன்னா மெக்காலிஸ்டர் இப்பதான் வந்திருக்கான், ஸோ அவன் ஆடுவான். அகைன் ஜோட்டா வந்து he didn't play 90 minutes. He will also play. Basically எல்லாருமே no one played 90 minutes அந்த கேம்ல. Obviously Virgil and Konate played, but apart from them no one else played. And அப்படி பார்த்தாலுமே we still 1 week gap இருக்கு. 1ஆம் தேதி ஆடணும், 7ஆம் தேதி தான் ஆட போறோம். So that's nearly a week. Monday ஆடணும், Sunday ஆட போறோம். So it's nearly a week. So I think Klopp will go with this நம்ம main team கூட. ஏன்னா it's not nice to go with substitutes away to Arsenal and then lose. வேற ஏதோ டீம்ல போய் தோத்தா கூட it's okay fine அப்படின்னு விட்டுறலாம். But you cannot go to the Emirates and then you lose. அது it will not look good. I still don't think he wants to Alisson start பண்ணுவான்னு எனக்கு தோணல. கெல்லர் தான் ஸ்டார்ட் பண்ணுவான். மத்த டீம் மெயின் கெல்லர் தான் ஸ்டார்ட் பண்ணுவான். I think மத்ததுல I think it could be Van Dijk and Kwanzaa rather than Konate. I think it could be Kwanzaa. Trent, definitely Trent and Gomez அதுல இருக்கும். மெக்காலிஸ்டர், ஷோபோஸ்லை and I don't think Curtis. I think Gravenberch will play. ஐயோ அந்த Gravenberchக்கு இருக்க ஐயோ எனக்கு கடுப்பாவுது. அவனை பத்தி பேசவே இல்லை. ஐயோ ஷோபோஸ்லை ஆடுவான்னு சொல்லிட்டு I think எலியட் ஸ்டார்ட் பண்ணுவான்னு எனக்கு தோணுது. We are saying McAllister, Elliott and Gravenberch. ஆமா உருப்படும் அந்த மிட்ஃபீல்ட். அவ்வளவுதான், அவனுக்கு புல்டோசர் பண்ணிட்டு போயிடுவானுங்க அதுவா இருந்துச்சுன்னா டெஃபினட்டா. And then front 3 எனக்கு தெரியலங்க. I seriously don't know about the front 3. Gakpo, Nunez, Jota, அதுதான் எனக்கு தோணுது.
I think Diaz will வேற play. யார் Definitely Diaz has to play. ஹேஸ் டு பிளே ஓகே, பட் அவன் ஆட மாட்டான்னு எனக்கு தோணுது. எனக்கு என்னமோ நுண்ணியஸ் தான் உட்கார வைக்க போறாங்கன்னு எனக்கு தோணுது. கேக்போ அந்த ரைட், ஜோட்டா த்ரூ த மிடில், டியாஸ் அந்த லெஃப்ட் தான் எனக்கு தெரியுது. நுண்ணியஸ் வில் பி சூப்பர் சப். ஒரு 60 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து போடா ஏதாச்சும் போய் பண்றான்னு வெளியே விடுவாருன்னு நினைக்கிறேன். கிளாப் இருக்கலாம். அவன் என்ன பண்ணுவான், போய் ஆர்டெட்டா முதல்ல போய் சண்டை போடுவான். அதான் நம்ம அப்புறம் ஏதாவது ஆமா 60 நிமிஷம் அப்புறம் ஒரு 4 60 நிமிஷத்துக்கு முன்னாடி சண்டை போட்டுருவான். ஆகிய எல்லோ கார்டு வாங்கிடுவான் பிச்சுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே. எல்லோ கார்டு தான் எங்க ஆள் உள்ளேயே போவாரு. இல்ல ஐ திங்க் ஓகே, வாட் டு யூ திங்க் we didn't do against Arsenal? So நம்ம ஆர்சனல் பார்த்துட்டோம் பிரீமியர் லீக்ல 3 weeks ago, and it's going to be nearly 90%, 95% the same side against us in the FA Cup. What did you think we did right? What did you think we did wrong? We did right. நம்ம அந்த ஆர்சனல் கேம் வந்து we were coming after அந்த வெஸ்ட் ஹாம் கேம் அண்ட் யுனைடெட் கேம். ஸோ மெயின் இது என்னன்னாக்கா ஆர்சனல் வந்து I thought we needed to create chances. ஸோ அந்த கேம்ல வந்து it was a much more open game. Chances were there. ரெண்டு சைடுமே ஜெயிச்சிருக்கலாம் அந்த கேமை. ஸோ 1-1 draw is a fair result, பட் ரெண்டு சைடுமே ஜெயிச்சிருக்கலாம். ஸோ we created chances, which was a good thing. அதுக்கு முன்னாடி அதை பண்றதா சரித்திரமே இல்லை இந்த வெஸ்ட் ஹாம் கேமை தவிர. ஸோ அது ஒண்ணு. we need to take என்ன சொல்றது, டேக் அட்வான்டேஜ். ஏன்னா அவங்க ஸ்பேஸ் விடுவாங்க, அவங்க அட்டாக் பண்றதுனால அவங்களும் ஸ்பேஸ் விடுவாங்க. அண்ட் we need to take advantage of that. இந்த சோபோஸ்ல மிஸ் பாஸ் எல்லாம் போட்டான்னா அட்வான்டேஜ்லாம் எடுக்க முடியாது. ஏன்னா ஒரு வாட்டி கேப் உலகம் ஃபுல்லா கேப் இருக்கும், ஒரே ஒரு டிஃபெண்டர் இருப்பான், அவன்கிட்ட போய் பாஸ் பண்ணுவாங்க. தர்ம பிரபுங்கனாங்க. ஆமா ஆமா. ஸோ அந்த மாதிரி இருந்தா ஒன்றும் நடக்காது. ஸோ அவங்க ஸ்பேஸ் கொடுக்கறது we have to exploit. எண்டோ இருந்திருந்தா I would have said Endo will take care of Odegaard. அந்த கேம்ல வந்து he did really well. அந்த எண்டோ ஆடினான்னு எனக்கு ஞாபகம் இல்ல. I think he played. Yeah, Endo played, but Odegaard played really well. He played really well. பட் அப்படி இருந்துமே I thought Endo had a good game. ஸோ அப்போ தெரியுது எவ்வளவு தூரம் வந்து லைக் Odegaard's லெவல் தெரியுது. எதுக்கு சொல்ல வரேன், அந்த அவனை கண்ட்ரோல் பண்ணலன்னா we have no shot. அந்த we lose that midfield battle, we lose the game pretty much. அதுதான். அண்ட் அவங்களுக்கு இருக்கிற I mean சாக்காலாம் he is a good player, பட் ஆனா அவ்வளோ ஒன்றும் இவங்க ஹைப் பண்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஆமா, it's generally Martinelli and Saka both have been poor this season. அது வந்து even I mean all the Arsenal fans know, everyone knows, but sometimes we give away very very cheap goals. It's not like ஏதோ ஒரு டீம் நம்மள புரட்டி போட்டு நம்மள கோல் போட்டானுங்கன்னா I'll accept, சேர்றா நம்ம செகண்ட் பெஸ்ட் தான், நம்ம அதை ஏத்துறது ஆகணும். Because that's how we were the most of last season. First half of last season completely we were second best in every game, and we have to accept it. Okay, இந்த சீசன் நம்ம கன்சீட் பண்ற கோல்ஸ் எல்லாமே பாருங்களேன் சப்பத்தனமா இருக்கும். இதெல்லாமா இப்படி எல்லாமாடா ஒரு கோல் விடுவீங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். சரி, அந்த ஆர்சனல் கேமே வந்து I don't remember who scored now. யார் கோல் ஸ்கோர் பண்ணா, எப்படி போச்சு கோல் ஆர்சனல் கேம்ல? இது கேப்ரியல் the first header ஒன்னு ஃப்ரீ கிக். ஐயோ ஆமா, ஐயோ ஆமா, கேவலமான ஒரு ஆஃப்சைட் ட்ராப். அப்பா ஆமா, அப்பதான் ஞாபகம் வருது. See, we didn't concede an open goal, கரெக்ட்டா? although chances நிறைய கொடுத்தோம். ஓபன் கோல் கூட விட்டுருங்க, ஃப்ரீ கிக்லயே கன்சீட் பண்ணட்டும், எனக்கு பிரச்சனை இல்ல. பட் ஆனா இப்படி எல்லாமாடா கன்சீட் பண்றது? லைன் வந்து இப்படி ரெண்டு பாதியா, ஒரு பாதி முன்னாடி போகுது, இன்னொரு பாதி பின்னாடி வருது. என்னடா இது? என்ன மார்ச் பாஸ்ட்ல லெஃப்ட் ரைட்னா இவனுங்க மட்டும் ஒருத்தன் ரைட் போறான், ஒருத்தன் லெஃப்ட் போறான். டேய் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த கோல். பட் that is a very good response from us considering third minute they scored and we came back and we could have won. அந்த ட்ரெண்டோட சான்ஸ் போஸ்ட் அடிச்சு it came off னு நினைக்கிறேன். See, we also have something to prove. If we are going to say நாங்க டைட்டில் சேலஞ்சர்ஸ்ரா அப்படின்னா we have to go away to Arsenal and beat them. Emirates, yes. FA Cup, yes. But we need to show that we are going to be there. இல்ல at least take a draw and bring it back. ரீப்ளே ஆச்சு ஆடலாம். காரபாவுக்கு தான் ரீப்ளே இல்ல, FA கப்புக்கு ரீப்ளே இருக்கு. இல்ல FA கப் கூட ஏதோ இந்த முன்னாடி நடுவுல ஏதோ ஒரு ரூல் ப்ரோபோஸ் பண்ணாங்க. அந்த கோவிட் சீசன், கோவிட் முடிஞ்சோடனே அந்த சீசன் மட்டும் சொன்னாங்க, ஏன்னா ரொம்ப டோல் நிறைய இருக்கும் பிளேயர்ஸ் மேல அப்படின்னு சொல்லிட்டு. பட் FA கப்ல they have replaced now. இதுல காரபாவுல தான் there's nothing, straight up penalties னு சொல்லிட்டாங்க. So ideally, is it possible? I don't have much என்ன சொல்றது,
அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இல்லை நம்ம டீம் மேல, டு பி ஆனஸ்ட். ஏன்னா லுக்கிங் அட் ஹவு வில் செட்டப், அதனால சொல்றேன். மெக்காலிஸ்டர், எலியட், கிராவன்பர்ச்னாலாம் வில் பி ப்ளோன். தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். தட் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, we don't finish our chances. இப்ப இதுவே சாலா, மானே, ஃபர்மினோவா இருந்தா 2 சான்ஸ் கிடைச்சாலும் அது 1 கோல், கண்டிப்பா கோல், அதுல டவுட்டே இல்ல. பட் இப்ப நமக்கு வந்து அட்லீஸ்ட் we need 5 to score 1, மினிமம் 5. மினி 5 வந்தா தான். நீட் 5 மட்டும் இல்ல, அந்த 5ல அட்லீஸ்ட் ஒரு 2 வந்து ஜோட்டாக்கு போய் ஆகணும். அதுவும் கரெக்ட். பாத்தீங்களா, இத்தனை விஷயம் இருக்கு, நமக்கு ஒரு கோல் போடுறதுக்கு இத்தனை நடக்கணும். அது பாயிண்ட் நம்பர் 2. Point number 3, Arsenal have to prove themselves in this game. They are under immense pressure in the game. ஏன்னா இதுலயே வெளியே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, they are out of Carabao, they are out of FA Cup, they are 5 points behind us in the league and Champions League வந்து they also face போர்த்தோவா சொசிடாடான்னு தெரியல, எனக்கு சரியா தெரியல who they face அப்படின்னு. சரி, இந்த ரவுண்ட் ஜெயிச்சா கூட குவார்டர் ஃபைனல் ஆன்வர்ட்ஸ் வந்து நம்ம we don't fancy Arsenal to win the whole thing பேசிக்கா. தெரியலீங்க. வாட் இஃப் மேன் சிட்டி ஆல்சோ கோஸ் அவுட் பிரிட்டி early, we also go out, அப்படி பார்த்தா? இல்ல நான் சொல்றேன் பாருங்க, சிட்டி, ரயல் மெட்ரிட், பயர்ன் மியூனிக், இவங்க 3 பேர். சிஎல் பத்தி பேசுறீங்க? ஓ, நான் எஃப்ஏ கப் பத்தி பேசிட்டு இருக்கேன். ஓகே ஓகே ஓகே, எஸ் எஸ் எஸ். சிஎல் we don't fancy இவங்க. FA Cup தான் உங்களுக்கு இருக்கிற as of now okay. ஆமா, as of now okay, FA Cup தான் is their main thing. சிட்டி இருக்கிற ஃபார்முக்கு and கெவின் டி ப்ரூய்ன் வேற திரும்ப வரான். சிட்டிக்கு வரப்போற ஃபார்முக்கு வந்து 5 points is a big margin. வந்து you are asking them to என்ன சொல்றது, அதாவது you are asking Arsenal to win 2 games and City to lose 2 games அந்த கேட்ச் அப் பண்றதுக்கு. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். எக்ஸாக்ட்லி. அது வந்து அதான் ஹாலண்டு வந்துருவான், டி ப்ரூய்ன் திரும்பி வரான், டோக்கு is coming back. So இப்படிலாம் யோசிச்சு பார்த்தா வந்து that is highly impossible for the league also. So their realistic target is the FA Cup in the season. And they are more than the title, அந்த கேம்ல they have to prove themselves. அதுதான் ஆர்சனலோட மெயின் டாக்கிங் பாயிண்ட் இந்த சீசன் இல்ல. Look at it, டிசம்பர் ஸ்டார்டிங்ல வந்து they were talking for title challenge. ஜனவரியில they're talking for top 4 now. ஒரே மாசம் 3 கேம், it's gone. 2 லாஸ், 1 டிரா, 8 points thrown away. அந்த டிரா நம்மளோட ஓகே, பட் I think we could have won that game basically, and we could have drawn that game, we could have lost that game, whatever. But யோசிச்சு பார்த்தா let's say அந்த ட்ரெண்ட் அடிச்சது உள்ள போயிருந்துச்சுன்னா it would have been 3 straight losses for Arsenal in the Premier League alone. அப்படி இருந்திருக்கும், and we would have been 7 points above them இப்போவே. யோசிச்சு பார்த்தா. So ifs and buts வச்சு பேச விரும்பல, but that's why I'm saying Arsenalக்கு வந்து it is a very very important game to prove themselves, and they need to prove themselves. ஆமா, அதுவும் இந்த கேம் வந்து we are going without Salah and Endo. ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா பண்ணிட்டு last few weeks. Salah எப்போதுமே சரி, Endo வந்து last few weeks நல்லா பண்ணிட்டு இருக்கான். So we are going without our main number 6. We are going with மெக்காலிஸ்டர், இப்பதான் இன்ஜுரியில இருந்து திரும்ப வரான். So he is also not வந்து ஒரு 10 மேட்ச் ஆடி ஒரு மொமெண்டம்லாம் இல்ல அவன்ட்டியும். So மெக்காலிஸ்டரும் இப்பதான் வரான், அண்ட் இவன் சாலா இல்ல, our main goal scorer இல்ல. So it's a big game for them. எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் எனக்கு இந்த கேம் தோத்தாலாம் பிரச்சனை இல்ல, இந்த மேட்ச்ல எனக்கு நுனியஸ் ஒரு கோல் போடணும், எனக்கு அது ஒண்ணுதான். கேம் தோத்தா கூட எனக்கு வந்து எனக்கு கவலை இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆப்வியஸ்லி கவலை இருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் us to go out of any competition, பட் எனக்கு இந்த கேம்ல வந்து நுனியஸ் ரியலி ஷோஸ் why he was bought. இல்ல இது வரைக்கும் சொல்றேன் பாருங்க, we only seen that Nunez in the Newcastle match. கிடைச்சது 3 சான்ஸ், அது 2 கோல். 3 சான்ஸ் கம்சான் as a sub, 3 சான்ஸ் கிடைச்சது, ஒரு ஹெட்டர் ஆஃப் டார்கெட், 2 சான்ஸ் 2 கோல். அந்த கேமை தவிர வேற எந்த கேமும் நான் பார்த்தது இல்ல. பையவுல வந்து he just took it awayங்கிற மாதிரி நான் என்ன பார்க்கல. Hopefully we see this game, and one thing I'd like to say is நீங்க தோக்க போறீங்க அப்படின்னா don't lose big. Lose by a small margin, it's fine. Equal தோக்க மாட்டேன். even if we lose இந்த எலியட் கிராவன்பர்ச்லாம் ஆடி, even if we lose big எல்லாம் தோக்க மாட்டோம். I still think வந்து மேபி ஒரு 2-0 இல்ல 3-1 அந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்கோர். தோத்தா கூட I'm not so sure, but I also have confidence in வைங்களா. ஏன்னா நம்ம செட்ஸ் ஆஃப் பிளேயர்ஸ்லயே சில பிளேயர்ஸ் வந்து have to prove themselves. இப்ப கிராவன்பர்ச்சா இருக்கட்டும், எலியட்டா இருக்கட்டும், கேக்போவா இருக்கட்டும், Jota has also come back from an injury, so he also will want to get something going. So it's a nice watch for everyone.
and hopefully we come out as winners. அதனால சொல்றேன், I am not really excited about our chances for this game, primarily because Arsenal have to play really well. They are against the corners. அதனால ஆமா ஆமா. ஸோ அதுதான் எங்களோட ஆர்சனல் ப்ரிவியூ, நியூகாசல் ரிவ்யூ. உங்க தாட்ஸ் எல்லாம் கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. இந்த காப் கருத்து ப்ரெடிக்ஷன் லீக் வந்து நாங்கள் அடுத்த எபிசோட்ல சொல்றோம். ஏன்னா அது இப்போ எஃப்ஏ கப் தான் அடுத்த எபிசோடு. ஸோ அதனால கொஞ்சம் டைம் எடுத்து அடுத்த எபிசோட்ல நாங்கள் போடுறோம். எல்லாம் அப்டேட்டட் லீடர் போர்டு எல்லாம் போடுறோம். பட் கீழே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 400 எத்தனை பேர் இருக்காங்க? 408. இந்த சீசன் டார்கெட் வந்து 500 வச்சிருக்கோம். ஸோ அது எப்படியாச்சும் வந்து இன்னொரு 19 கேம் இருக்கு பிரீமியர் லீக்ல, பிளஸ் யூரோப்பா லீக்ல ஒரு ஃபைனல் வரைக்கும் போனோம்னா ஒரு 6 கேம் 8 கேம் இருக்கு. எல்லாம் எஃப்ஏ கப்ல இன்னொரு 6 கேம் 8 கேம் இருக்கும். அதெல்லாம் முடியல. கேரபா கப் ஜெயிக்கிறோம், அதெல்லாம் வேற இருக்கு. அது இன்னொரு 3 கேம் இருக்கு. ஸோ அதனால இதெல்லாம் முடியற வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. 500 வரைக்கும் எடுத்துட்டு போயிருங்க. டைம் இருக்குது. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆமா ஆமா. பட் அதுதான் என் சைடுல இருந்து வேற எதுவும் இல்ல. ஆர்சனல் கேம் என்ன ப்ரெடிக்ஷன் அதோட முடிப்போம். I think 2-1 to Arsenal. ஆமா, நான் I'll go அவங்க மெயின் டீம் ஆடி நம்ம இந்த கிராவன்பர்ச் எலியட் அந்த லைனப் தான் ஆடுவோம்னு எனக்கு தோணுது. ஐ திங்க் நான் கொஞ்சம் ஆப்டிமிஸ்டிக்கா போறேன். 1-1 டிரா, ரீப்ளே வருது ஆன்ஃபீல்டுக்கு. இல்ல, 2-1 தப்பா சொல்லிட்டேன். 2-0. சாரி, என்னை வந்து ரொம்ப திட்டாதீங்க. பட் எனக்கு என்னமோ I don't think we will go there and we'll do anythingங்கிற மாதிரி தான் தோணுது. I don't think we'll create enough with Gravenberch and Elliot. I don't think we'll create enough. எனக்கு அதுதான் வந்து ஒரு அந்த சான்ஸ் ஜோட்டா கால்ல விழும், ஜோட்டா ஒரு கோலை போட்டு அதுக்கப்புறம் டிஃபென்சிவ் மாஸ்டர் கிளாஸ் அந்த ஒரு இது வரும்ல, அந்த மீம் வரும்ல, ஐ எம் ஜோசே மொரினியோ, அது மாதிரி கிளாப்போட பூச்சி போட்டு ஐ எம் ஜோசே மொரினியோ. அதுக்கப்புறம் அப்படியெல்லாம் கிளாப் பண்ற சரித்திரத்திலேயே இல்ல. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆடின ஒரே லோ பிளாக் டாட்டனம் கூட 9 பேரோட முடிச்சனாலதான். மத்தபடி வாழ்க்கையிலேயே லோ பிளாக் எங்களுக்கு என்னன்னு தெரியாது. ஆனா அன்னைக்கு தான் கிளாப்புக்கு லோ பிளாக் ஆட தெரியும் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன ஒரு லோ பிளாக் இது, நீ போகாதடா, அவன் போயிட்டு போறான்டா, நம்ம இங்க தான்டா நிக்க போறோம். நான் சத்தியமா கிளாப் விட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. செம்ம கேம் இது. பட் உங்க ப்ரெடிக்ஷன்ஸும் கீழே போடுங்க. அண்ட் அதான் நெக்ஸ்ட் டைம் ஆர்சனல் ரிவ்யூக்கு பார்ப்போம். பட் அது வரைக்கும் என்ன ஏதாச்சும் ஒரு நல்ல மெசேஜோட எங்க வெளியில அனுப்புங்க பார்ப்போம். என்னத்த எப்பவும் போல கேரபா கப்பு சாவர்சிங்க, இப்ப சொல்லுங்க எப்ப கப்பு சாவர்ஸ், நம்ம எதுவும் பண்ண மாட்டோம். ஆர்சனலுக்கு போறோம். இது ரீப்ளே வரட்டும், ரீப்ளே வந்தப்புறம் நான் என் ப்ரெடிக்ஷன் வச்சுக்கிறேன். அப்படியே வரலன்னா ஒரு மாதிரி ஆயிடும். சரி, சொல்றதுதான் சொல்றீங்க. லூயிஸ் டியாஸ் ஹேட்ரிக்னு சொல்லி விடுங்க. சொன்ன ஸ்கோர் சொன்னதே 1-1. இருங்க, அப்படியா? யார் தெரியுமா கோல் போடுவாங்க? ஜோ கோமெஸ். இல்ல நான் சொல்லலாம்னு இருந்தேன் கோமெஸ், ஆனா எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்ல இன்னைக்கு. கோமெஸ் மை மனசு என்ன சொல்லுதுன்னா ஜோட்டா. ஜோட்டாவா? கடைசியா நான் ஸ்டார்ட்டே பண்ண மாட்டான். உங்களுக்கு சரிப்படி கன்ஃபார்ம். ஸ்டார்ட் எப்படி ஆரம்பிக்கிறாங்கிறது கணக்கு இல்ல, எப்படி முடிக்கிறாங்கிறது தான் கரெக்ட். அவன் வந்து முடிக்கிறத முடிப்பான். அதான் நீங்க பாருங்க, அவன் சப்ஸ்டியூட்டா இருந்தாலும் 72வது நிமிஷம் அவன் கோல் போடுவான் பாருங்க. இந்த மட்டும் நடக்கட்டும், பாட்காஸ்டே க்ளோஸ் பண்றவங்க.